ஆச்சரியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதன் மிக உயர்ந்த கருணை நிலைக்கு சென்று விட்டால் அவன் உள்ளத்தில் ஒரு புதிய உணர்வு தோன்றுகிறது. அது என்னவென்று தெரியுமா? அனைத்து உயிர்களிடத்தும் ஒரே இணைப்பு. அவன் தாவரத்தை பார்க்கும் போதும், அவன் பறவையை பார்க்கும் போதும், அவன் மிருகங்களை பார்க்கும் போதும், புழு பூச்சிகளை பார்க்கும் போதும் ஒரே உணர்வு. இந்த உயர்ந்த கருணை இருந்ததனால் தான். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நமது பெருமானாரை போல கருணை விருத்தியாகியவர், கருணை கடலாக கொண்டவர் இவ்வுலகில் யாரும் இல்லை. அது நாம் எல்லோரும் அறிந்ததே. அப்படிப்பட்ட கருணையை நான் கொண்டவன் என்று பெருமானார் அவர் எழுதிய பாடலிலும் பதிவு செய்திருப்பார். இந்த உயர்ந்த கருணை இருந்ததால் தான் அந்த ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் நம் பெருமானாரை இப்படி பாட வைத்தது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வீடுதோறும் பசியாராத என்ற வெற்றரம் கண்டுளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோரை என் உளம் நேரக் கண்டு வருந்தினேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழத்தவரை கண்டு நானும் இழைத்தேன் என்று. இந்த உயர்ந்த கருணையினால் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பித்துவிடும். இதனால் அவன் மனம் மிகவும் அமைதியாகும். இந்த அமைதி அவனுடைய அறிவை உயர்ந்த உச்சத்திற்கு கொண்டு சென்று விடும். இதைதான் பெருமானார் சொன்னார், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அறிவை விளங்கிக் கொள்ளலாம், அந்த அறிவால் கடவுளின் அருளை அடைந்து விடலாம் என்று.